உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, இல்லை நிறைய பேருக்கு சில ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இந்த மாதம் வந்துடாதா, அடுத்த மாதம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கிரகங்களுடைய மாற்றங்கள். பார்த்தீங்கன்னா மீனத்துல சனி பகவான் இருக்காரு, சுக்கிரன் இருக்கு, அவர் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், மேஷத்துக்கு வராரு. அதே மாதிரி கும்பத்துல 4 கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கு கடந்த மாதத்துல. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் மீனத்துக்கு வருவார், புதன் மீனத்துக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார், மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இந்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, முக்கியமாக நிறைய மீனராசி அன்பர்களுக்கு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு போராட்டமான காலகட்டமாக வந்துருக்கும். நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு. சில பேர் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க, சில பேருக்கு வேலை போயிருக்கும். அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்திருக்கும். செலவு பயங்கரமாக கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். நிறைய மீனராசி என்பவர்களுக்கு கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சா மாதிரி சில விஷயங்கள் நடக்கலை. ஒன்றும் இல்லை, ஒரு இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க, இன்டர்வியூவில் எஸ்ன்னு சொல்லிக்க மாட்டாங்க, நோன்னு சொல்லிக்க மாட்டாங்க, இப்படி போட்டு இழுத்துட்டு இருக்காங்க, சார் என்ன சார் பண்ணுறது, இதை நம்பி நான் வேற ஒரு வேலைக்கும் போக முடியல, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நிறைய மீனராசி என்பவர்கள் இருப்பீங்க. அதே போல் நிறைய பேருக்கு வேலையில் கடுமையான நெருக்கடி, கடுமையான பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்திருக்கும். அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு செலவு மட்டும்தான் சார், நஷ்டம் மட்டும்தான் சார், கடன் தான் சார் வாங்கி மாதம் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நிறைய மீனராசி நண்பர்கள் இருக்கீங்க. அதுமாதிரி மன ரீதியான ஏதாவது ஒரு பாதிப்பு, சண்டை சச்சரவுகள் வீட்டில், ஃபேமிலியில், கணவன் மனைவிக்குள்ள, குழந்தைங்கள் நீங்கள் அவங்கள திட்டுறது, அவங்க உங்களை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலை இந்த மாதம் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. முதல்ல வேலை இல்லாதவர்கள் வேலை கிடச்சிடும் சார். அது மாதிரி வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருவர்களுக்கு சூப்பரான நேரம். அதே போல் வேலை மாறணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, எனக்கு கால்ஃபார் வரல சார், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் சார், எனக்கு கூப்பிட்றேன்னு சொன்னாங்க சார்னா அவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களை கூப்பிட போகிறாங்க, கண்டிப்பாக வேலை மாற தான் போகிறீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்ல பதவிகள், சம்பள உயர்வு இந்த பங்குனி மாதத்தில் கிடைச்சே தீரும். 100% அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பங்குனி மாதத்தில் நிறைய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு, பேங்க்கில் வேலை வாய்ப்பு, அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கமிஷன் சார்ந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள்லாம் கமிஷன் நிறைய வரத்துக்கான ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்னென்னா கொஞ்சம் கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வண்டி வாங்குறீங்கன்னா ஒரு கடனை போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இதனால் கடன் வாங்கலாமா வேணாமான்னு. ஆனால் இந்த மாதம் ஒரு வீடு வாங்கி தான் ஆகணும், ஒரு இடம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. அதே போல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கார். அதே போல் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது அவருடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பாருனால தொழிலில் வளர்ச்சி இருக்கும், தொழிலில் லாபங்கள் உண்டு, தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். அதே போல் இந்த மாதம் ஒரு இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பங்குனி ஆரம்பித்து சித்திரைக்குள்ளே அந்த இடம் விற்று வீடு விற்று காசாயிரும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் குறையும். அதன் மூலமாக நீண்ட நாள்
வேறு எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிறைய அந்த பணம் உங்களுக்கு பயன்படும். அதே போல் நிறைய பேர் வீடை விற்று ஒரு இடம் வாங்கிட்டு உங்களுடைய செலவுகளையும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது. என்னன்னா கொஞ்சம் நெகட்டிவ்னா மன ரீதியான பாதிப்புகள் வரும். மனசு ஒரு சஞ்சலத்தில் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஐயோ நம்ம பெருசாக பண்ண முடியலையே, அதை செய்ய முடியலையே, இதை செய்ய முடியலையே, அவங்க அதை பண்ணுறாங்களே, இவங்க அதை பண்ணுறாங்களேன்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் சில தவறான முடிவுகள் எடுப்பீங்க. வேலையில் இருக்கவங்க பிஸ்னஸ் போவீங்க, பிஸ்னஸில் இருக்கவங்க வேலை மாறுவீங்க, இல்லை பிஸ்னஸில் இருக்கவங்க கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணலாம்னு நினைப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் மட்டும். அது மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் உடல் ரீதியான பாதிப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கண்ணு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வயிறு சார்ந்த ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி சூடு அதிகமான உடல் நிலையில் சூடு அதிகமாகி இப்போ யாரெல்லாம் மீனராசியில் இருக்கீங்க அவங்களுக்குலாம் ஏதாவது வயிறு ப்ராப்ளம் இருக்குன்னா வயிறு ப்ராப்ளம் கொடுக்கும். அதேமாதிரி கொஞ்சம் அந்த ஏற்கனவே பைல்ஸ் பிரச்சனை இருக்குது, ஹிரண்ய ப்ராப்ளம் இருக்குது, பெண்களாக இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. அதன் மூலமாக ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. நிறைய மீனராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்குது, வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர் வரும், அதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சி கொடுக்கும். வேண்டாம் இல்லை என்னால் போக முடியாதுன்னு சொல்லாதீங்க. டிரான்ஸ்ஃபர் கிடச்சா கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் வரும், அது ஒரு பெரிய சேஞ்சை கொடுத்துரும். அதனால் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதேமாதிரி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேற ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் மன ரீதியாக உடல் ரீதியான பாதிப்புகள் மட்டும் இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பான மாதமாக மாறும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள், தசாபுத்திகள், நிறைய பேருக்கு பிரச்சனை அடையக்கூடிய காலகட்டம் எப்போன்னா ராகு திசை, கேது திசை, சனி திசை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சுபகிரகங்களுடைய திசையெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சுக்கிர திசை நடந்தே நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அதே போல நிறைய பேருக்கு புதன் திசை நடந்தே நிறைய கடன்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். அவங்களாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்கள் அடையலாம், சில பேருக்கு கர்ம வினைகள் இருக்கு, அந்த கர்ம வினைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது. நோட்டில் எழுதி சில பேர் கேட்குறாங்க, வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நோட்லேயும் எழுதி தரோம். அதேமாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் படிக்கிறாங்க. படிக்கணும் விரும்பப்படக்கூடியவர்கள் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.